பிரியாணி இஸ் டெஃபினெட்லி அன் எமோஷன் தான் இல்லை. அண்ட் இந்தியாவை பொறுத்த மட்டும் விதமான வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி உண்டு. அது டெஃபினட்டாக உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பயப்புல ஒன் ஆஃப் தோஸ் பியூட்டிஃபுல் வெரைட்டிஸ். இன்ஃபேக்ட் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ மட்டும் பெங்களூர் நாங்கள் போகிறோம் அப்படின்னா இவனை சாப்பிடாம நாங்கள் ரிட்டர்ன் வரவே மாட்டோம். அண்ட் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் வந்து வேணு பிரியாணி. உங்களுக்கு அவங்கள விட பெஸ்டஸ்ட் பிரியாணி பெங்களூரில் இருக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஸோ தட் ஐ கேன் ட்ரை தெம் வென் ஐ கோ டு பெங்களூர் நெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு என்னோட சிக்கம்மா ஸ்டைலில் தொன்னே பிரியாணி பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆஸ் யூஷுவல் மீட் மேரினேஷன் தான். நான் மறுபடியும் பதிவு பண்ண விருப்பப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு எகிட்டேரியன். என்கிட்டருந்து நீங்கள் சியா, மட்டன், ஃபிஷ் ரெசிபீஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் அவங்களோட ப்ராப்பர் சப்ஸ்டியூட்ஸ் வச்சு என்னால் உங்களுக்கு ரெசிபீஸ் போட முடியும். அப்படி தான் இத்தனை வருஷம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மட்டனுக்கு பதிலாக மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். M&M ஓகே தானே? எம்மோ ரைட். ஸோ ஃபஸ்ட் நம்மளோட மீட்டை மேரினேட் பண்ண போகிறோம். இதே ரெசிபியை நீங்கள் அப்படியே மட்டன் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பண்ணலாம். இங்கே நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 800-900 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இவன் கூட 1/4 கப் தயிர், துளியுண்டு மஞ்சப்பொடி, உப்பு இங்கே மக்கானோ அண்ட் துளியுண்டு உப்பு. இவங்க எல்லாரையும் நல்லா மேரினேட் பண்ணி, நீங்கள் ஏன் வந்து கை யூஸ் பண்ணுறீங்க, கரண்டி யூஸ் பண்ணலாமேக்கா, இதெல்லாம் ஹைஜீனா அப்படின்லாம் கேட்குற மனிதர்கள், நம்ம ஒரு கரண்டியை வச்சோ க்ளவ்வை வச்சோ மிக்ஸ் பண்ணாலும் ப்ராக்டிக்கலாக வீட்டில் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். நம்பர் 1, இவனை மேரினேட் பண்ணி வெயிட்டேஸில் வச்சுக்கலாம். 30 நிமிட்ஸ் இவன் மேரினேட் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். பிரியாணி பண்ணும்போது அவனோட மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தொன்னே பிரியாணி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு க்ரீன் டிண்ட் இருப்பான். அவன் வந்து நம்ம பண்ணுற மாதிரி ப்ராப்பரான ஒரு ப்ரௌன் கலர் இருக்க மாட்டான், ஒரு க்ரீன் டிண்ட் இருப்பான். அந்த க்ரீன் டிண்ட்டுக்கான மசாலா தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ராவாகவே அரைச்சிக்கலாம். இவங்க யாரையும் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. இவன் வந்து மேலே கேமராவில் கட்டணுமா, சாரிப்பா தம்பி தெரியுதா? இவன் வந்து கொத்தமல்லி, ஈக்குவல் போர்ஷன்ஸ் ஆஃப் புதினா அண்ட் கொத்தமல்லி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஒரு 1/2 கிலோ அரிசி பிரியாணி போடுறீங்கன்னா 1/4 கப் கொத்தமல்லி, 1/4 கப் புதினா எடுத்துக்கலாம். பக்காவாக இருப்பாங்க. ரைட், நான் கொஞ்சம் நிறைய பண்ணுறேன் ஏன்னா இங்கே நாங்கள் மனிதர்கள் ஜாஸ்தி. இவங்க கூட இஞ்சி 1 இன்ச் எடுத்திருக்கேன். 2 பாடு ஃபுல்லாக, 2 பாடுக்கு எனக்கு தெரியல, பட் 2 பாடு ஃபுல்லாக பூண்டு, பச்சை மிளகா அபவுட் 5-6 எடுத்துருக்கிறேன். இவன் வந்து கசூரி மேத்தி கடைகளில் கிடைப்பான். நீங்கள் கசூரி மேத்தின்னு கேட்டிங்கன்னா கிடைப்பான். அதாவது நம்ம வெந்தயக்கீரைன்னு நினைக்கிறேன். அவன் காஞ்ச ஃபெலோ இவன். அண்ட் இவன் வந்து கருவேப்பிலை அபவுட் ஒரு 2 குச்சி உருவி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இவங்க எல்லாரையும் டெக்னிக்கலி துளியோண்டு தண்ணி மதி. ஸோ துளியோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக டிர் பண்ண போகிறோம். டடான் 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 டடான். ஸோ இவன் தான் நம்மளோட தொன்னே பிரியாணியோட கோர் மசாலா. இவன் வந்து இந்த திக்னஸ்க்கு இருந்தால் மதி, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணி அவனை லிக்விட் ஆக்க வேண்டாம். பொதுவாக தொன்னே பிரியாணி பண்ணும்போது நம்ம ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். நெய் ஊற்றி பாசம் கொட்டி நம்ம வந்து பண்ணுவோம். இவனை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம நெய் அண்ட் ஆயில், நான் இங்கே வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், செக்கெண்ணெய். எதுக்கு இம்புட்டு எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ லைக், யூ நோ லைக், யூ ஆட் லெஸ். இவங்க கூட இப்போது நம்ம யூஷுவலாக நம்மளோட பிரியாணி மசாலாஸ் இருப்பாங்க இல்லையா, பே லீஃப் வரமாட்டான். நம்ம வந்து ஏஸ்தட்டிக்காக போடணும்னு நினச்சா வரமாட்டான். பட்டை, கிராம்பு, ஏலக்கி, இவர் வந்து சோம்பு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மித்த எல்லாரையுமே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்கி, துளியோண்டு பே லீஃப். இவன் வந்து மராத்தி முகுன்னு சொல்லுவோம். ஐ டோன்ட் நோ ஹிஸ் தமிழ் நேம். ஸோ உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க, காமெண்ட் பண்ணி. ஜென்ரலாகவே நம்ம
இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் வந்து பிரியாணிக்கோ ஆர் எனி வெரைட்டி ரைஸ்க்கு யூஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் நல்ல டைம் எடுத்து 2 to 3 minutes அவங்க நல்லா இன்ஃப்யூஸ் ஆகட்டும். அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் இவங்க எல்லாரும் இன்ஃப்யூஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த எண்ட் ரிசல்ட் சாப்பிடும் போது அப்படி இருப்பான். படப்படன்னு உள்ளே போட்டுட்டு அவங்க லைட்டாக மேலே ஃப்ளோட் ஆகி வரும்போது அம்பிட்டு தான் அப்படின்லாம் லிட்டில் பேஷன்ஸ். குக்கிங் பொறுத்த மட்டுமே கொஞ்சம் பேஷண்ட்டாக லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணாலே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருவான். பியூட்டிஃபுல்லாக இன்ஃப்யூஸ் ஆகி ரொம்ப செம்மையாக இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இப்போது இவன் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். உங்களுக்கு தெரியும் லோ ஃப்ளேம்லேயே ப்ரௌன் ஆக்கிக்கலாம். நான் துளியோண்டு உப்பு ஆட் பண்ண போகிறேன் ஸோ தட் அந்த ப்ரௌனிங் ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலான்னு. பியூட்டிஃபுல்லாக ப்ரௌன் ஆகிருக்கிறான். பச்சை குச்சிடாம அப்படின்ற மாதிரி இருக்கான். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டானா நெக்ஸ்ட் நம்ம டிர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட க்ரீன் பேஸ்ட் ஃபார் த பிரியாணி, அவனை தான் ஆட் பண்ண போகிறோம். பியூட்டிஃபுல்லாக இருக்கிறான்ல, ஸ்மெல்லாம் வேறு லெவலில் இருக்கிறான். இவனை ஒரு 2 to 3 minutes வதக்கிக்கலாம். அவன் மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் போகட்டும். நெக்ஸ்ட் நம்மளோட மசாலாஸ் வெரி வெரி பேசிக் மசாலாஸ். தனியா பொடி இங்கே ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன் நான். 2 ஸ்பூன் டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அல்ல. பிரியாணி மசாலா அபவுட் 1 ஸ்பூன். இவன் வந்து கறி மசாலா, இவனோட ரெசிபியும் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன், வேணும்னா சொல்லுங்கள். கறி மசாலா துளியூண்டு தான், ரொம்பலாம் கிடையாது. துளியூண்டு மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. ஐ ப்ரெஃபர் உப்பு என்னோட கை அளவு, ஏன்னா அது ஒரு மாதிரி மைண்ட் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன். போறோன்னு மண்டை சொல்லும், அப்போ நம்ம நிறுத்திடுவோம். அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 minute அவங்களோட பச்சை வாசனை போகிற மட்டும் லைட்ஸை அப்படியே வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. நீங்கள் எந்த மீட் யூஸ் பண்ணுறீங்கனாலும், நம்ம மஷ்ரூம்ஸ்க்கு பதிலாக சோயா சங்க்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லாட்டா சியா, மட்டன், யாரை வேணால் யூஸ் பண்ணலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறவங்கள அப்படியே உள்ளே போட போகிறோம். சப்போஸ் இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சியாவோ மட்டனோ யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் என்ன பண்ணலான்னா இவனை ஆட் பண்ணிவிட்டு, அதாவது உங்களோட சியாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, அந்த மீட்டுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு, டிபெண்ட்ஸ் ஆன் த மீட், அவங்கள ஃபஸ்ட்டு கவர் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணலாம். மஷ்ரூம்ஸ்க்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இல்லை. அவர் பட்டுக்குச்சி என்ன அழகாக பிரிஞ்சு வந்துட்டான். இந்த ஸ்டேஜில் நான் ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஓ, லெமன் ஜூஸ் மறந்துட்டோம். இப்போது ஒரு அரை லெமனோட ஜூஸ் போகிறோம், நிறையெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு அவனை ஆட் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக கலர் பிரைட் ஆகிறான் பாருங்களேன். சிட்ரிக் ஆசிட் ஃபாலோஸ் ரியாக்ஷன்ஸ். ரொம்ப வேண்டாம். we don't want him to be புளிச்சிங்ஸா, we just want that little flavor. ஓகே, இப்போது நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் இவனை 30 minutes நல்லா 3-4 times வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இவனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குவிக் மிக்ஸ். இவன் சுடு தண்ணி, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு ட்ராப் த டெம்பரேச்சர் டவுன். தண்ணி கோல்டாக இருந்துட்டு உள்ளே நம்ம குக்கரில் எல்லோரும் சூடாக இருக்கும் போது டெம்பரேச்சர் ட்ராப் ஆவாங்க, அது நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நான் இங்கே சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ஹீஸ் பியூட்டிஃபுல்லி க்ரீனா. இப்போது நம்ம இவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 minutes ஹை ஃப்ளேம், 10 minutes லோ ஃப்ளேம், இட்ஸ் த ரோலிங் ஆஃப் த டங் முடிச்சுட்டு அவன் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகி ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண போகிறோம். 5 minutes ஹை ஃப்ளேம், 5 minutes லோ ஃப்ளேம், அண்ட் தென் ஒரு 10 minutes ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பியூட்டிஃபுல்.
ஆக்சுவலி இவனுக்கு நான் யூஸ் பண்ண வாட்டர் ப்ரொப்போர்ஷன் வந்து 1:1.5 ஒரு 1:1.5. நம்ம பாஸ்மதிக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த வெரைட்டி ஆஃப் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பிளேட்டிங் போயிடலாமா? கலர், டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எல்லாருமே ஆன் பாயிண்ட்டாக இருக்கிறாங்க. எங்களோட 10 பேர் கொண்ட நிபுணர் குழுவும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் தொன்னை பிரியாணி லவர்ஸ் அண்ட் ஹி வாஸ் ஜஸ்ட் ஸ்பாட் ஆன். அப்படிதான் தலைவா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ஐ மீட் யூ அகேன். பாய் ஃப்ரம் கீர்த்தி.